எல்லாருக்கும் வணக்கம். ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிற்பாடு நம்ம திருப்பி சந்திக்கிறதுல ரொம்ப மிக்க மகிழ்ச்சி. தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். உங்களுடைய ஆதரவுனால தான் இந்த அளவுக்கு இந்த சேனல் வந்து இவ்வளோ சப்ஸ்கிரைபரும் இவ்வளோ வாட்ச் ஹவர்ஸும் கிடச்சிருக்கு. அதுக்கு முதல்ல உங்களுக்கு எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். அண்டு தொடர்ந்து ஒவ்வொரு வீடியோஸாக நீங்கள் வந்து பார்க்கறச்சு ஒரு உங்களோட கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். எப்படி இருந்தது, என்ன ஏதுன்னு நீங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா இன்னும் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்கிறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்டு இன்றைக்கி நாம் பார்க்க போகிற இந்த கதையில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிரிப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம எல்லாருக்குமே வந்து லைஃப்பில் வந்து சிரிப்புங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சிரிப்பை பற்றி பார்க்கலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பொண்ணு பார்த்துட்டு போனதும் போதும், மாப்பிள்ளை ஃபோட்டோவும் கையுமா தான் இருக்க. மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு போல. ஆமா நீ மாப்பிள்ளைய ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனால் அவர் சிரிப்பில் தான் ஏதோ பிரச்சனை இருக்கிற மாதிரியே இருக்கு. அந்த சிரிப்பு தான் நீ பிடிக்கவே இல்லை. சிரிப்பு சிரிப்பெல்லாம் ஒரு பிரச்சனையாடி? சிரிப்பெல்லாம் கல்யாணம் வரைக்கும் தாண்டி. கல்யாணம் முடிஞ்சிட்டா சிரிக்கவே மாட்டாங்க. அங்க பாரு உங்க அண்ணனை. அவரும் தான் சிரிச்சா நல்லாவே இல்லாம இருந்தாரு. இப்ப பாரு எவ்வளவு அழகா இருக்காரு. கல்யாணத்தன்னைக்கு சிரிச்சது சிரிப்பு மறந்து போய் வருஷ கணக்காச்சு. நான் சிரிக்கிறேன் சிரிக்கிறேன் சிரிப்பு வல்லே